வணக்கம். இது டிவிஎன் லங்கா செய்திகள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிறையில் இருந்த குடும்பஸ்தர் உயிரிழப்பு. யாழ் தாளையடி கடலில் நீராடச் சென்ற இளைஞன் மாயம். யாழில் 3012 குடும்பங்களுக்கு மலசலக்கூட வசதிகள் இல்லை. சில மாவட்டங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு. வடக்கிற்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க போகும் அனுர. தமிழ் தேசியத்துக்கு எதிராக பெருஞ்சதி. மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் சிறப்பு சலுகை. இலங்கை சுங்க திணைக்களம் படைத்துள்ள சாதனை. உச்சத்தை தொட்டுள்ள வருமானம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிறையில் புதுக்குடியிருப்பினை சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பினை சேர்ந்த உதயானன் என்ற குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கொழும்பில் கட்டுமான பணியில் ஈடுபடும் நிறுவனம் ஒன்றின் கணக்காளராக பணியாற்றிக் கொண்டிருந்த குறித்த குடும்பஸ்தர் கடந்த டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். வழக்கு ஒன்றில் முன்னிலையாகாத காரணத்தினால் கொழும்பில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி அன்று உயிரிழந்துள்ளார். விசாரணையின் போது அவர் தாக்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளார்கள். யாழ் வடமராட்சி கிழக்கு தாளையடி கடலில் நீராடிய இளைஞன் கடலில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. உடுத்துறையைச் சேர்ந்த உதைப்பந்தாட்ட வீரரான 27 வயதுடைய ஜெசிந்தன் என்பவரை இவ்வாறு கடலில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளார். மேற்படி இளைஞன் நேற்று தனது நண்பர்களுடன் கடலில் நீராடுவதற்காக தாளையடி கடற்கரை சென்றுள்ளார். கடல் பகுதியில் நிலவும் சீரற்ற காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பால் இந்த இளைஞன் கடலோடு அடித்துச் செல்லப்பட்டுள்ளார். இளைஞனுடன் நீராடிய மேலும் இருவரை காவல் நிலையத்தில் வைத்து மருதங்கேணி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் சுமார் 3012 குடும்பங்கள் மலசல கூட வசதிகளின்றி வாழ்ந்து வருவதாக யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கலந்துரையாடலின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரன் மூர்த்தி எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே இத்தகவல் தெரிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் சாந்தை கிராமத்தில் பல குடும்பங்கள் மலசலக்கூட வசதிகளின்றி வாழ்ந்து வருகின்றனர். அவர்களின் சுகாதார பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்தி மலசலக்கூடங்களை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த துறைசார் அதிகாரிகள் யாழ் மாவட்ட புள்ளி விவரங்களின்படி மாவட்டம் முழுவதும் சுமார் 3012 குடும்பங்களுக்கு மலசலக்கூட வசதிகள் இல்லை என்பது தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டனர். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தளை, நுவரெலியா மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இப்பிரதேசங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாணத்திலும் கண்டி, அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவா மாகாணத்திலும் காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய வெளிநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை, மொனராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். மேல் சப்ரகமுவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. லங்கா சதோச நிறுவனத்தால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பல அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. அதன்படி குறித்த பொருட்கள் குறைந்த விலையில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து லங்கா சதோச விற்பனை நிலையங்களிலும் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1 கிலோ பாஸ்மதி அரிசியின் விலை ரூபாய் 625 ஆகும். 1 கிலோ வெள்ளை நாட்டு அரிசியின் விலை 218 ரூபாய். 1 கிலோ சிவப்பு பச்சை அரிசியின் விலை 206 ரூபாய். 1 கிலோ வெள்ளை பச்சை அரிசியின் விலை 204 ரூபாய். 1 கிலோ சிவப்பு பருப்பின் விலை 258 ரூபாய். 425 கிராம் டின்மீனின் விலை 450 ரூபாய். 1 கிலோ காய்ந்த மிளகாய் விலை 895 ரூபாய். 1 கிலோ பச்சை பயிர் விலை 645 ரூபாய். 1 கிலோ உள்ளூர் முந்திரி பருப்பு விலை 1150. 1 கிலோ சிவப்பு கவுப்பி விலை 920 ரூபாய். 1 கிலோ கோதுமை மாவின் விலை 153 ரூபாய். 1 கிலோ பூண்டின் விலை 450 ரூபாய். 1 கிலோ கொண்டை கடலையின் விலை 410 ரூபாய். 1 கிலோ கொத்தமல்லி விலை 370 ரூபாய். இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ ஸ்பாட்ரிஸின் விலை 850 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தையிட்டி விவகாரம் பேசுபொருளாகியுள்ள நிலையில் அதுக்கு மாற்றுக்காணி வழங்கப்படலாம். இணக்கப்பாட்டோடு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் என்று அரசு தரப்பு கூறுகின்றது. கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இதனை வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் தையிட்டி விவகாரத்தில் தற்போதைய அரசின் செயற்பாட்டை வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று மனித உரிமை செயற்பாட்டாளர் சன் மாஸ்டர் தெரிவித்தார். இலங்கையினுடைய ஒற்றையாட்சி சட்டம் என்பது எப்பொழுதும் தமிழர்களுக்கு பாதுகாப்பை வழங்காது என்பதற்கு தையிட்டி விவகாரம் ஒரு சாட்சி. மாற்றுக்காணிகளை வழங்குவோம் என்று அமைச்சர் சந்திரசேகரன் கூறுகின்றார். மத்தில சர்வதேச விமான நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகளுக்கு இன்று
முதல் சிறப்பு சலுகை வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அதற்கமைய இதுவரை வசூலிக்கப்பட்ட புறப்பாடு வரியை முற்றிலுமாக நீக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தியுள்ளார். மத்தள விமான நிலையம் வழியாக வெளிநாடுகளுக்கு செல்லும் பயணிகளிடம் வசூலிக்கப்பட்ட $60 புறப்பாடு வரி நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவின் முக்கிய நோக்கம் மத்தள விமான நிலையத்துக்கு அதிகமான விமான நிறுவனங்கள் மற்றும் பயணிகளை ஈர்ப்பதாகும். இந்த வரிச்சலுகை இன்று முதல் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 26 தேதி வரை நடைமுறையில் இருக்கும். இந்த நடவடிக்கை இலங்கை சுற்றுலா மற்றும் விமான போக்குவரத்து திணைக்களம் ஒரு புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை சுங்கம் 2497 பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டி சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டுக்காக நிதி அமைச்சினால் சுங்க திணைக்களத்துக்கு வழங்கப்பட்ட வருமான இலக்கு 2115 பில்லியன் ரூபாய் எனவும் நவம்பர் மாதமாகும் போது அந்த இலக்கை விஞ்சிய வருமானத்தை திரட்ட முடிந்ததாகவும் சுங்க ஊடக பேச்சாளர் சுங்க பணிப்பாளர் சந்தன புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இதற்கமைய நவம்பர் மாதத்தில் இந்த வருமான இலக்கு 2115 பில்லியன் ரூபாயிலிருந்து 2231 பில்லியன் ரூபாய் வரை திருத்தப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் அந்த திருத்தப்பட்ட இலக்கம் தற்போது கடந்து சென்றுள்ளது. சுங்க திணைக்களத்துக்குள் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக இந்த அதிக வருமானத்தை ஈட்ட முடிந்ததாக சந்தன புஞ்சிகேவா தெரிவித்தார்.